மொத்தம் 3 சக்திகள்: இச்சை, கிரியை, ஞானம். இதில் ஞானத்தின் வெளிப்பாடாக விளங்கக்கூடியது வேலாயுதம். இந்த வேலை பற்றி அருணகிரிநாத சுவாமிகள் வேல் வகுப்பு அப்படிங்கிற ஒரு அழகான தொகுப்பை அருளி செய்தார். அதை வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வேல் மாறல் அப்படிங்கிற ஒரு அழகான மந்திர தொகுப்பாக மாற்றி தந்தார். இதை பாராயணம் பண்ணினா எண்ணற்ற பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதனுடைய பொருள் புரிந்து நாம் இதை பாராயணம் செய்ய வேண்டாம். சிவபெருமானை வழிபடக்கூடிய பல அற்புதமான விரத நாட்கள்ல ஒன்று இந்த தீப திருநாள். தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாள் சிவபெருமானுக்கு மட்டுமல்ல, முருகப்பெருமானுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளும் கூட. கார்த்திகை அப்படிங்கிற இந்த திருநாமத்துக்கும் தொடர்புண்டு. நம்ம நிறைய அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாள் சிவபெருமானுக்கு மட்டுமல்ல, முருகப்பெருமானுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளும் கூட. கார்த்திகை அப்படிங்கிற இந்த திருநாமத்துக்கும் முருகப்பெருமானுக்கும் அநேகமான தொடர்புண்டு. நம்ம நிறையவே பார்த்திருக்கோம். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட காரணத்தினால் முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு திருநாமம் அமைந்திருக்கிறது. அதனால ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கார்த்திகை என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்துல முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்கிற போது அநேகமான நலன்கள் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம நிறையவே பார்த்திருக்கோம். முருக வழிபாட்டை பத்தி நம்ம பேசும்போதும் கார்த்திகை விரதத்தை பத்தி பேசும்போதும் நாம நிறையவே அதை சிந்தனை பண்ணியிருக்கோம். அப்போ கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அந்த கார்த்திகை நட்சத்திரத்திற்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆக சிவ வழிபாட்டுக்கும் முருக வழிபாட்டுக்கும் ஒரு உன்னதமான ஒரு நாள் அப்படின்னா அது இந்த தீப திருநாள் தான். இந்த தீப திருநாளை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுக்கு உண்டான ஒரு விரத நாள் என்பதோடு மட்டும் இல்லாது, சிவபெருமான் நம் எல்லோருக்கும் ஒரு பெரிய ஞானத்தை புகட்டிய ஒரு நாள். நான் தான் உயர்ந்தவன், நான் தான் பெரியவன், என்னால் எல்லாம் ஆகும் என்கின்ற எண்ணத்தை ஒவ்வொரு மனிதனும் வேரோடு அழித்து விட்டால் இந்த உலகத்துல எப்படி பிரச்சனை இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த ஆணவம் ஒன்றினால் தான் பல்வேறு வகையான பிரச்சனைகள் உலகத்துல மட்டுமல்ல, குடும்பத்திலே ஒரு மனிதனுடைய இந்த ஆணவம் ஒன்றினால் தான் பல்வேறு வகையான பிரச்சனைகள் உலகத்துல மட்டுமல்ல குடும்பத்திலேயும் நமக்கு உற்பத்தி ஆகிறது. பொதுவா ஒரு மனிதனுடைய அழிவுக்கு வித்திடக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஆணவம் தான். அந்த ஆணவம் எங்கே தலை தூக்குகிறதோ, ஆணவம் எங்கே நம்மையும் மீறி செல்கின்றதோ அந்த இடத்துல மனிதனை அடக்குவதற்கு நிறைய விஷயங்களை பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த வழிபாடு. இந்த வழிபாட்டுல நீங்க பாருங்க, மேல போய் நான் எப்படியும் நான் பாத்துருவேன், என்னால பார்க்கவா முடியாது அப்படிங்கிற ஆணவத்தோடு தான் போனார் பிரம்மா. ஆனா அவரால் பார்க்க முடிஞ்சுதா? முடியல. கீழே போய் தள்ளினார் நாராயணர். அவரால் பார்க்க முடிஞ்சுதா? முடியல. 2 பேருக்கும் காண முடியாமல் அடி முடி காணாத நிலையில இறைவன் நின்றதனால் அம்மலைக்கு அண்ணாமலை அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டது. அண்முதல் அப்படின்னா நெருங்குதல், அண்ணா அப்படின்னா நெருங்க முடியாத மலை அப்படின்னு பேர். அந்த மலையே ஒரு நெருங்க மலையின் ரூபமாக இறைவன். இன்னைக்கு நம்ம மலைதான் பாக்குறோம், ஆனா அன்னைக்கு இறைவன் ஜோதி பிழம்பாக அக்னி ஸ்வரூபமாக நின்ற இடம். அதாவது இந்த திருத்தலமே இன்னைக்கும் அக்னி திருத்தலமாக நமக்கு விளங்கி கொண்டிருக்கு. இன்றைக்கும் இந்த திருத்தலத்துக்கு நீங்க போனீங்கன்னா உள்ள போய் சுவாமியை பார்க்கிற போது அந்த அக்னியுடைய தன்மையை நம்மால உணர முடியும். அப்படி உயர்ந்த இறைவன் ஆணவமே ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாது, அந்த பக்குவத்தை தர வேண்டும் என்று ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையாவது அதை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த திருக்கார்த்திகை தீப திருநாள் என்பது அமைகிறது. இதை ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு விளக்கும் வண்ணமாக இந்த நாள்ல நம்ம விரதம் இருந்து சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபடலாம். பொதுவா இந்த விரதம் அப்படின்னு சொல்லும் போது நான் நிறைய பேருக்கு சொல்றது உண்டு, அது அவரவர்களுடைய விருப்பத்துக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு. நம்முடைய பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைக்கு நாம் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கறத அவங்கதான் தீர்மானம் பண்ணிக்கணும். இன்னொருத்தவங்களை பார்த்து அவங்க அப்படி இருக்கிறாங்க அதனால நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். ஒருத்தவங்க விரதம் இருக்கிறாங்க என்னால இருக்க முடியல, அப்ப நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேனா அப்படின்னா கிடையவே கிடையாது. அவர்களுக்கு உடம்புல ஆரோக்கியம் இருக்கு, அவர்களால இருக்க முடியுது, உங்களால இருக்க முடிஞ்சா அதை நீங்க எடுக்கலாம். இல்லையா உங்கள் சூழ்நிலை அன்னைக்கு அப்படி அமையலையா, அதை பத்தி எளிமையான உணவுகளாக எடுத்துக்கொண்டு நீங்கள் அன்றைக்கு விரதத்தை துவங்கலாம். பொதுவாக கார்த்திகை விரதம் என்பது பரணியினுடைய இரவு பொழுதுல இருந்தே ஆரம்பிக்கும். இன்னும் சிலர் கடுமையாக பரணி முழுவதுமே சாப்பிட மாட்டாங்க, கார்த்திகை முழுவதுமே சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் பழக்கமாக இருப்பவர்களுக்கு. இல்லைன்னா பரணி இரவு எளிமையான பால்பழங்கள் எடுத்து கார்த்திகை தீபத்தன்னைக்கு காலையில எழுந்த முதல்ல குளிச்சுடுங்க. நிறைய பேர் இன்னமும் கேக்குறீங்க, விரதம்னா காலையில தலைக்கு குளிக்கணுமான்னு. அதுவும் அவரவர் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து. என்ன கேட்டீங்கன்னா தலைக்கு தான் குளிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சைனஸ் இருக்கிறவங்க குளிக்கணுமான்னு கேட்டா குளிக்க வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனாலதான் நான் ரெண்டுமே உங்களுக்கு சொல்றேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா, கண்டிப்பா காலையில தலை குளிச்சுட்டு காய வச்சுக்கோங்க. தலைக்கு காலையில குளிச்சுட்டு உங்களுடைய விரதத்தை நீங்க துவங்க ஆரம்பிச்சிருங்க. அன்னைக்கு முழுக்க உபவாசமாக இருந்து 6 மணிக்கு மேலதான் நம்ம ஏதாவது சாப்பிடணும். இடையில தண்ணீர் நிறைய குடிச்சுக்கணும். இளநீ குடிக்கலாம், தண்ணி எடுத்துக்கலாம், பால் எடுத்துக்கலாம், பழச்சாறுகள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் கண்டிப்பா நீங்க எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. உப்பில்லாத உணவு கூட சில பேர் கிருத்திகை அன்னைக்கு எடுக்கிற வழக்கம் உண்டு. அது மாதிரி இருந்ததுன்னா உப்பில்லாத பால் சாதம் அல்லது உப்பில்லாத தயிர் சாதம் நீங்க எடுத்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லது. இல்லமா பட்னிலாம் எங்களால இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க காலையில இருந்து உபவாசமே இருங்க. ஆனா நிறைய
இல்லம்மா பட்டினில எங்களால இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க காலையில இருந்து உபவாசமே இருங்க. ஆனா நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. நான் ஒவ்வொரு பண்டிகையின் போதும் விரதத்தின் போதும் தண்ணி குடிங்க நிறைய சொல்றேன். ஏன்னா நீங்க கோயிலுக்கு போறீங்க, அங்க நிறைய கூட்டமா இருக்கு அப்படின்னா உடம்புல நீர்ச்சத்து இல்லைன்னா மயக்கம் ஏற்பட்டுடும். அது பின்னால நமக்கு தான் பிரச்சனை. அதனால தயவு செஞ்சு விரதம் இருக்கிறவங்க நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க. மாலையில தீபம் ஏத்தணும். தீபம் ஏத்துறதுக்கு நாம எப்போதும் நம்ம வீட்டுல எவ்வளவு தீபம் ஏத்துற வழக்கம் இருக்கோ அவ்வளவு தீபம் ஏத்துங்க. தீப திருநாள் அன்னைக்கு வீடு முழுக்க தீபம் ஏத்தலாம். 100 தீபம் 150 விளக்குகள் கூட நம்ம ஏத்தலாம். ரெடிமேட்ல விளக்கு வைக்கிறாங்களே அந்த மாதிரி வைக்கலாமா அப்படின்னு, அது நாம அலங்காரத்துக்கு பயன்படுத்தக்கூடியது. தீப திருநாள் அன்னைக்கு மண் விளக்குல நல்ல எண்ணெய் ஊத்தி அதுல பஞ்சு திரி போட்டு அதுல தீபம் ஏற்றி பாருங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக இருக்கும். அதனால கொஞ்சம் தீப திருநாள் அன்னைக்கு அப்படி விளக்குகள் ஏற்றுவதற்கு முயற்சி பண்ணி பாருங்க. எத்தனை தீபங்கள் ஏற்ற வேண்டும்? குறைந்தபட்சம் 27 தீபங்களாவது ஏத்த. அதிகம் நீங்க எவ்வளவு வேணாலும் ஏத்திக்கலாம். அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து. எங்கெல்லாம் தீபம் வைக்கணும் அப்படின்னா முதல்ல பூஜை அறையில வைக்கலாம். பூஜை அறையில நிறைய பேர் போனாண்டு என்கிட்ட கேட்டீங்க, அம்மா ஏற்கனவே நாங்க தீபம் ஏத்துறோம், அது கணக்கில்லன்னு நீங்க சொல்லிட்டீங்க, அன்னைக்கு தீபம் உள்ள எத்தனை வைக்கணும் அப்படின்னு. நான் பரணி தீபத்துக்கு 5 விளக்கு வைங்கன்னு சொல்றேன் இல்லையா, அதே மாதிரி நீங்க கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஷட்கோண தீபம் வேணா ஏத்துங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஷட்கோண தீபம் பத்தி நான் நிறையவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதை படமாகவும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். சரவண பவ அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய இந்த ஷட்கோண தீபத்தை நீங்க ஏத்துனீங்கன்னா 6 விளக்கு நீங்க உள்ள வைக்கலாம். அது இன்னும் விசேஷமானது. முருகனுக்கும் சிறப்பு, சிவபெருமானுக்கும் நம்ம தீபம் ஏத்துறோம். அதனால எல்லா தெய்வங்களையும் இந்த தீப திருநாள் அன்னைக்கு வழிபாடு பண்றோம்.